இந்த உலகத்திலேயே பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ்னா அது அம்மாவோட அன்பு தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைய எந்த அளவுக்கு புகழ்ந்து வர்ணிப்பா அப்படின்றத இந்த பாடல் இருக்குல்ல ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க பாடலாசிரியர் தாமரை அவர்கள். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. புதுசா பாக்குறவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையோட முகம் முழுக்க முத்தங்கள் கொடுப்பா. அந்த குழந்தை சில நேரம் முகத்துல எச்சில் ஒழுக விட்டு உட்கார்ந்துருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை எவ்வளவு பொயட்டிக்கா சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். முகம் வெள்ளைத்தாள் அதில் முத்தத்தால் ஒரு வெண்பாவை நான் செய்தேன் கண்ணே, இதழ் எச்சில் நீர் எனும் தீர்த்தத்தால் அதில் திருத்தங்கள் நீ செய்தாய் கண்ணே அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஒவ்வொரு தாயும் பிரசவத்தப்போ உயிரே போகிற வழி அனுபவிச்சுதான் ஒரு உயிரை பெற்றிருக்கிறா. சோ இதை சொல்ற மாதிரி என்னையே பிழிந்து உன்னை நான் எடுத்தேன், நான் தான் நீ வேறில்லை அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அந்த குழந்தையோட கிறுக்கல்கள்ல இருந்து அந்த மழலை மொழியில இருந்து எல்லாத்தையுமே ஒரு தாய் அவ்வளவு ரசிச்சு பாப்பா. சுவரனில் கிறுக்கிடும் போது ரவிவர்மன் நீ, பல நூறு மொழிகளில் பேசும் முதல் மேதை நீ, இசையாக பல பல ஓசை செய்திடும் ராவணன் ஈடில்லா என் மகன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ராவணன் இந்த இசை வீணை கருவி வாசிக்கிறதுலாம் மிகப்பெரிய வல்லமை பெற்றவனா. அப்படி இருக்கும்போது இந்த குழந்தை எதையாச்சும் போட்டு தட்டுறதுல இருந்து எதையாவது கத்திட்டு இருக்கிறதுல இருந்து இது எல்லாத்தையுமே இசையா பாக்குற ஒரு தாய் ராவணனுக்கும் ஈடு இல்லாதவன் என் மகன் அப்படின்னு கர்வமா சொல்றான். ஆனா இந்த பாடல எனக்கு ரொம்ப பிடிச்சவர்கள் இதுதான். என்னை தள்ளும் முன் குழி கன்னத்தில் என் சொர்க்கத்தை நான் கண்டேன் கண்ணே அப்படின்னு எழுதியிருப்பாங்க. என்ன குழிக்குள்ள தள்ளுறதுக்கு முன்னாடி, அதாவது நான் இறந்து போய் சொர்க்கத்தை பாக்குறதுக்கு முன்னாடி அந்த கண்ண குழியில அவனுடைய சிரிப்புல என்னோட சொர்க்கத்தை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு ஒரு தாய் சொல்றாங்க.